அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த ராசியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே யோசித்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கும். தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னை பற்றியே எப்பயுமே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நன்மை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்களாக இருப்பாங்க. மீன ராசி நேயர்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் 2 விதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட நிறைய கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நானும் சிம்ம ராசி தான், நானும் கன்னி ராசி தான், நானும் மகர ராசி தான், எனக்கு இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பொது பலனில் 75% இருக்கிற பீப்புளுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் பிறந்த ஜாதகத்து ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாறும் அது. அந்த விஷயத்தினால இப்போ நான் மீனராசிக்கு சொல்ல போகிறேன். ஒரு பக்கம் அதாவது பொது பலனாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமோகமாக வரப்போகிறாங்க. நினச்சது எல்லாமே நடக்க போகுது. கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆக போகுது. இன்னொன்று சந்தோஷம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது, இப்போ இனி சந்தோஷமாக ஆக போகுது. வேலை நல்லா கிடைக்க போகுது. இடமாற்றம் இருக்க போகிறாங்க. உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களாக மாற போகிறீங்க. இது எல்லாமே பொது பலனில் இருக்கக்கூடியது. ஜாதக ரீதியாக ஒருவேளை நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் இருக்காது. சனீஸ்வர பகவான், கேது, ராகு, குரு பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகத்தை வச்சு தான் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று, அது நம்ம கர்ம பயனால் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே மாறினாலும் தனக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மீனராசி நேயர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொது பலன் நிறைய நல்லதை தான் கொடுக்க போகுது. அதனால் மகிழ்ச்சியோடு இருங்க. மகிழ்ச்சி மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்க போகுது. நீங்கள் குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க. குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி போவீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வாழ்க வளமுடன். நன்றி.